Chapter 2, Exercise 2.2 la 6th sum. Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. அப்போ இங்கே ஃபண்டமெண்டல் தியரத்தில் நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்மாலர் கிளாஸில் பண்ணியிருப்போம்ல, சேம் அதான் இங்கே பண்ண போகிறோம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இது 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் என்ன பண்ணுவோம், இதுக்கு தனியாக செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணுவோம்ல ஸ்மாலர் கிளாஸஸில், அதான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ சொல்யூஷன் to find the LCM and HCF of 408 and 170. எப்பவுமே எழுதியில் ஒரு இதை எழுதுங்க, அப்போ நல்லாயிருக்கும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். அப்போ நம்ம இப்படி எழுதிட்டோம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், 408க்கு வந்துட்டு நம்ம எல்சிஎம் எடுப்போம்ல, இப்படி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் அதான் இங்கே செய்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 408 இருக்குல்ல, லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே லாஸ்ட் நம்பர் 8ங்கிறதுனால 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 2ங்கும்போது 2 2s are 4, 0, 4 2s are 8, 204ன்னு வரும். பின்னே இது ஈவன் நம்பர் தான் இருக்குது, ஸோ 2லே செய்யலாம். 1 2s are 2, 0, 2 2s are 4. பின்னே நமக்கு ஈவன் நம்பர் இருக்குது, ஸோ 2லே செய்யலாம். 10 தான் எடுப்போம். 5 2s are 10. ஸோ 2ங்கும்போது 1 2s are 2. 51ங்கிறது 3 டேபிளில் வரும். 3 டேபிளில் பண்ணையில் 3 டேபிள் எப்படி நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்கலாம், 5 + 1 எவ்வளோ, 6. 6ங்கும்போது 3 டேபிள் உள்ளதான், ஸோ 3 டேபிள் டேரெக்டாக பண்ணிக்கலாம். எப்படி லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் 2ல் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோமோ, அது மாதிரி 3ல் செய்கிறதுக்கு ஈஸியானது என்னதுன்னா, ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு 3 டேபிள்ஸில் உள்ள நம்பராக தான் இருக்கும். ஸோ நமக்கு அது ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ நமக்கு 51 டக்குன்னு தெரியல அப்படின்னா நமக்கு ஆட் பண்ணி பார்த்தா 6ன்னு வருது. ஸோ 3 டேபிளில் ட்ரை பண்ணி பார்ப்போம், வரும். 3 டேபிள் என்னது, 1 3s are 3, 4 5 are 2, இங்கே வரும் 21, 7 3s are 21. இப்போ 17ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் தான், ஸோ 1 டைம் தான் பண்ண முடியும். அப்போ இங்கே 1 டைம் தான், 17 டேபிள் தான் பண்ண முடியும். 17 1 17s are 17. இது நமக்கு செய்ய தெரியும்ல, அதான் இங்கே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 170க்கு அதேமாதிரி பண்ணுறோம். 170 இது நம்ம 2 5 ரெண்டில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நம்பர் 0 5 வந்து 5 டேபிள் வந்து பண்ணலாம், இல்லை ஈவன் நம்பருங்கனால 2 டேபிள் வந்து பண்ணலாம். ஓகே, அப்போ நமக்கு 2 டேபிள் இங்கே நான் பண்ணியிருக்கேன். 2 டேபிளும் போது 17 எடுப்போம். 8 2s are 16, 17 கேரி ஒரு 1 வரும், 10, 5 2s are 10, 85. 5 டேபிளில் பண்ணலாம். 5 டேபிளில் 1 5s are 5, 6 7 8 3 கேரி வருமா, அப்போ 35, 7 5s are 35. 17 ப்ரைம் நம்பர் தான், 17 டேபிளில் தான் பண்ண முடியும். அப்போ 117s are 17. 170க்கு பண்ணிட்டோம். அப்போ நம்ம எடுத்து எழுதுவோம் இல்லையா, 408 = 2 × 2 × 2 × 3 × 17. இதெல்லாம் 2 கியூப்னு மொத்தமாக போட்டுக்கலாம். இப்படி எழுதுனா நமக்கு ஈஸியாக இருக்கும், ஹெச்சிஎஃப் எல்சிஎம் எழுதிருக்கு. ஸோ அதனால் நான் அப்படியே செப்பரேட்டாகவே எழுதிட்டேன். 170ங்கிறது 2 × 5 × 17. அப்போ நமக்கு வந்துட்டு 408க்கு 170க்கு எழுதிட்டோமா. இனி ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஃபைன் பண்ணும். ஹெச்சிஎஃப்னா என்ன, இங்கே 2 இது கொடுத்துருக்காங்களா, செப்பரேட் எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப்பும் போட்டு ஃபஸ்ட்டு இந்த 408க்கு கிடச்சதில்ல அது எழுதிட்டோம், 170க்கு கிடச்சது எழுதிட்டோம். எழுதினதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப்னா என்னது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத 1 டைம் எழுதுவோம். அப்போ இதில் ரெண்டுலேயும் காமனாக வருது 2, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 17 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த 2 காமனாக இருக்குது, அது 2 2க்கு ஒரு 2. 17 காமனாக இருக்குது, அந்த 2 17க்கு ஒரு 17. இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 2 × 17 34. அதான் ஹெச்சிஎஃப், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எல்சிஎம்ல என்ன பண்ணுவோம், அதே இது எழுதிக்கலாம். எழுதிட்டு அப்புறம் செய்ய ஈஸியாக இருக்கும். எல்சிஎம்ல என்ன பண்ணணும், அதே மாதிரி ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நமக்கு காமனாக இருக்க இந்த 2 2ன்னு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 எழுதிக்கணும். 2 17 இருக்கா, அதுக்கு ஒரு 17 எழுதிட்டு பேலன்ஸ் ரிமைண்டருக்குள்ள பேலன்ஸில் நம்பர் காமனாக இல்லாதது இருக்கும்ல, அதையும் எல்லாமே எழுதணும். காமனாக இருக்கிறதுல 2க்கு 1 எழுதுனா போதும். ஆனால் காமன் இல்லாதது எத்தனை இருக்கோ அது அப்படியே எல்லாமே எழுதணும். அப்போ நம்ம சின்ன கிளாஸில் படித்தது புதுசெல்லாம் இல்லை. இப்போ 2 2ன்னு இருக்கு காமனாக, அதுக்கு ஒரு 2 எழுதிட்டோம். 17 17 இருக்குது, அதுக்கு காமனாக ஒரு 17 எழுதிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற 2 2 3 5 இருக்கா, அது எல்லாமே எழுதணும். 2 × 2 × 3 × 5 தான் எல்சிஎம்ல பண்ணுவோம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் கிடைக்கும் 2040. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இது 2 மல்டிப்ளை பண்ணணும், அது கூட இது மல்டிப்ளை பண்ணணும். இல்லாட்டி எப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், 3 3 தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு டோட்டலாக மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான். ஆன்சர் இதான் கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா. அப்போ ஹெச்சிஎஃப் இது, எல்சிஎம் இது. இதான் ப்ரைம் நம்ம கண்டுபிடிக்க சொன்னது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் தான். அப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் செய்வோம். ஓகே, இப்போ 6th sum completed. Next 7th sum. 7th sum, find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24 15 36.
இப்போ நம்ம ஜென்ரலாக டக்குன்னு போனால் என்ன பண்ணுவோம், கிரேட்டஸ்ட் நம்பர், ஓகே கிரேட்டஸ்ட் நம்பர்னா ஹெச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு டக்குன்னு போயிடக்கூடாது. ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். இது கிரேட்டஸ்ட் நம்பர் டிவைட் ஆகிறது கேட்கல. சாதாரணமாக இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை இது மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக ஹெச்சிசிஎஃப் போயிடலாம். இது கொஸ்டின் அது இல்லை, நல்லா ரீட் பண்ணணும். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digits. 6 digitல இருக்கிற கிரேட்டஸ்ட் நம்பர் எக்ஸாக்டாக இந்த எல்லா நம்பர்ஸுக்கு டிவிசிபிள் ஆதான்னு செக் பண்ணோம். அப்போ டக்கு நம்ம சாதாரண நம்ம சின்ன கிளாஸில் இதுக்கு முன்னாடி அப்படி தான் படித்தோம். கிரேட்டஸ்ட் நம்பர்னா ஹெச்சிசிஎஃப், இதை லீஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர்னா எல்சிஎம், அதான் ஸ்மாலர் கிளாஸ்லையும் படித்தோம். இப்போ கூட நமக்கு இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்ஸ்லேயும் அப்படி தான் செஞ்சுருப்போம். ஏன்னா இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்போ என்ன ஃபைன் பண்ணுவோம், ஹெச்சிசிஎஃப் தானே ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு செஞ்சோம். இங்கேயும் நம்ம டக்குன்னு அது போயிருக்கோம். அங்கே வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை டேரெக்டாக கொடுத்துருவாங்க, இங்கே அப்படி கொடுக்கல. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digits. கிரேட்டஸ்ட் நம்பர் 6 digitல உள்ள கிரேட்டஸ்ட் நம்பர். 6 digitல உள்ள கிரேட்டஸ்ட் நம்பர்னா எது, 9999999, அதான் 9,99,999. என்ன 6 digitங்கும் போது 1 2 3 4 5 6 இதான். இதுக்கப்புறம் 1 போட்டாலே 7 digit ஆகிடும். அப்போது இதுக்கு கூட ஒன்று ஆட் பண்ணாலே 7 digit தானே, அது நமக்கு தெரியும்ல. 6 digitல கிரேட்டஸ்ட் நம்பர் இதான். 6 digit ஸ்மாலஸ்ட் நம்பர்னு என்ன பண்ணால் போதும், 1 போட்டு எத்தனை 6 தானே, 5 0 சேர்க்கணும், 1 lakh. இது 9,99,999 தான் 6 digitல இருக்கிற கிரேட்டஸ்ட் நம்பர். இது என்ன ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 24, 15, 36. இது மூணுக்குமே எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆனுங்கிறாங்க. இது மூணுக்குமே எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆனால் ஜென்ரலாக என்ன பண்ணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்ல தான் எல்லா டிஜிட்டும் காமனாக எடுப்போம். அப்போ எல்சிஎம் எடுத்துகிட்டு ஒரு நம்பர் கிடைக்கல மல்டிப்ளை பண்ணி அதை இது கூட எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுதான்னு பார்த்தாலே போதும். எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுதான் பார்க்க. எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுதுன்னு என்ன மீனிங், ரிமைண்டர் 0ன்னு வந்தால் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரிமைண்டர் 0 வராமல் வேறு நம்பர் வந்து என்ன பண்ணால் போதும், அந்த ரிமைண்டர் கிடைக்கிற நம்பரை நமக்கு இந்த நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் இருக்குல்ல கிரேட்டஸ்ட் நம்பர் அது கூட மைனஸ் பண்ணிட்டோம்னா ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அது வந்து எக்ஸாக்டாக கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். அதான மீனிங். ஸோ ஜென்ரலாக இப்போ 9 டிவைடட் பை 2 இருக்குது, 4 times 4 2s 8, ரிமைண்டர் 1. இப்போ இது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆச்சுன்னு கேட்டால் இல்லை. இந்த எக்ஸாக்டாக டிவிசிபிளாக இருக்க என்ன பண்ணால் போதும், இந்த ரிமைண்டர் 1 இருக்கா அதை இது கூட மைனஸ் பண்ணிட்டா போதும். 9 கூட இந்த டிவைடட் கூட மைனஸ் பண்ணிட்டா போதும், என்ன ஆகிடும், 8ன்னு ஆகிடும். இப்போ 8 டிவைடட் பை 2 என்னது, 4 2s 8. இது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது கொஸ்டின் கிளியர் ஆகிடுச்சுன்னா சம் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்கு தான் கொஸ்டின் கிளியராக இருக்குது இத்தனை டைம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digits. 6 digitsல இருக்கிற கிரேட்டஸ்ட் நம்பர் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும். 24, 15, 36 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும், 3 நம்பர்ஸ்க்கும் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு கேட்டனால நம்ம தனித்தனியாக செஞ்சு பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போதும், இது டோட்டலாக இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு அது ஒரு எல்சிஎம் கிடைக்கும்ல, அதை இது கூட டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சுன்னா எக்ஸாக்ட் டிவிசிபிள் நம்பர் அதான். அப்படி இல்லைன்னா ரிமைண்டர் என்ன வருதோ அதை இது கூட மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கிற நம்பர் தான் கிரேட்டஸ்ட் 6 digit நம்பராக இருக்கும். இதுக்கு மூணுக்குமே எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிறது. ஓகே, கொஸ்டின் இவ்வளோ தான். அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 24, 15, 36. இது செப்பரேட் எல்லாம் ஃபைன் பண்ண வேண்டாம், சின்ன நம்பர்ஸ் தானே, நம்ம டேரெக்டாகவே சின்ன கிளாஸ் இப்படியும் பண்ணியிருப்போம். இது மூணுக்குமே சேர்த்து எல்சிஎம் எடுக்கணும். 24, 15, 36 இது மூணுமே சேம் டேபிள் வர டிஜிட்டாக இருந்ததுன்னா நம்ம அதை இங்கே எடுக்கிறது ப்ரைம் நம்பர்ஸ் தான், அப்படி எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரெண்ணம் கூட ஒரு டேபிள் வந்தாலும் அதை கூட எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 24ங்கிறது 2 டேபிள் வரும், 15 வராது, 36 கூட 2 டேபிளில் வரும். ஸோ நம்ம 2 டேபிள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 3 டேபிள்லேருந்து செய்யனாலும் செய்யலாம். ஏன்னா மூணுமே 3 டேபிளில் வரும், எப்படினாலும் செய்யலாம். இப்போ நான் 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 டேபிளில் என்ன வரும், 24ங்கிறது 1 2s are 2, 2 2s are 4, 12 2s are 24. 15ங்கிறது 2 டேபிளில் வருமா, வராது. ஸோ அந்த 15 அப்படியே எழுதிக்கணும். 36ங்கிறது 2 டேபிள் வருமா, வரும். எப்படின்னா 2 டேபிள்ங்கிறது ஈவன் நம்பர் தானே, 1 2s are 2, 3னா கேரி வரும் 16, 8 2s are 16. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிறது என்னது, 12, 15, 18 இது மூணுமே 3 டேபிளில் வரும். ஒன்றும் வந்தால் கூட நம்ம அந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற 2 நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். செஞ்சுருக்கிறது நான் 3ல் செஞ்சுருக்கேன். இப்போ 3 டேபிளுங்கும் போது எத்தனை டைம் செய்யலாம், 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18. இங்கே என்ன இருக்குது, 4 5 6ன்னு இருக்கா. இப்போ இது 2 டேபிளில் 4 ஒன்று இருந்தாலே செய்யலாம். இப்போ இது 2 டேபிளில் போகும். ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 டேபிளில் 2 2s are 4, 5 வராது 2 டேபிளில், அதனால அந்த 5 அப்படியே எழுதிக்கணும். 6 3 2s are 6 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிறது 2 5 3 மூணுமே ப்ரைம் நம்பர் தான், ஏன்னா மூணுமே நமக்கு 1 டேபிளில் மட்டும் தான் வரும். ஸோ இங்கேயே ஸ்டாப் பண்ணாலும் சரி, இல்லை ஃபைனலில் 1 வர வரைக்கும் செஞ்சாலும் ஓகே தான். இப்போ இது ரெண்டில் மூணுமே ப்ரைம் நம்பர் தானே, ஒரு டேபிளில் செய்யலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் செய்கிறோம்.
1 2 சார் 2 5 3 அப்படியே வரும். பின்ன 5 டேபிளில் செய்கிறோம். இங்கே ஏற்கனவே 1 வந்துருச்சு, அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஏன்னா அதான் அடுத்து 5ங்கிறது 1 5 சார் 5, 3ங்கிறது எதுவும் இல்லை, 3 அப்படியே எழுதிட்டோம். இன்னும் 3 டேபிளில் செய்கிறோம். 1 3 சார் சாரி இங்கே இருக்க அந்த 1 அப்படியே எழுதிட்டோம். ஏன்னா 3 டேபிளில் 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இங்கே இருக்க நம்ம அப்படியே எழுதிட்டோம். இங்கே இருக்க நம்பர் அப்படியே எழுதிட்டோம். இங்கே 3 இருக்கா, 1 3 சார் 3, ஃபைனலில் எல்லாம் 1 1 1 வந்துருச்சு. ஸோ இதான் இந்த எல்சிஎம்கான நம்பர். LCM equal to 2 into 3 into 2 into 2 into 5 into 3. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணல நமக்கு கிடைச்ச நம்பர் வந்துட்டு 360. ஓகே, அப்போ இதான் LCM. ஓகேவா? இப்போ நம்ம இது LCM கண்டுபிடிச்சதும் புரிஞ்சதில்ல? இதான் LCM கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இப்போ LCM ஃபைன் பண்ணிட்டோமா? ஆனால் நமக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னா கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் டிவிசிபிளாக தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னங்கிறது எழுதுவோம். The greatest 6 digit number is 9,99,999 எழுதிட்டோம். எழுதினதுக்கப்புறம் அதை 360ஆல் டிவைட் பண்ணுறோம். 360 நார்மல் டிவிஷன் தான் பண்ணுறோம். 9,99,999 360ஆல் டிவைட் பண்ணுறோம். 360ஆல் எத்தனை டைம்ஸ் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு 999 எடுக்கிறோம். 2 டைம்ஸ் பண்ணல 720 கிடைக்குது. இப்போ ரிமைண்ட் என்ன வரும்? 9, 9ல் 2 போச்சுன்னா 7, 9ல் 7 போச்சுன்னா 2, 279. 360 பண்ண முடியாதா? ஸோ இந்த 9 கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ 2799 வரும். அது 7 டைம்ஸ் பண்ணுறோம். 360 into 7 பண்ணல 2520. ரிமைண்டர் பின்னே 279 கிடைக்கும். இந்த இது அப்படியே கொண்டு வரோம். பின்னே அதே நம்பர் தான் வருது. பின்னே 7 டைம்ஸ் 2520. பின்னே எழுதுகிறோம். பின்னே அதே தான் வரும். லாஸ்ட்டாக 279. ஏன்னா இதுக்கு அங்கிட்ட நம்பர் இல்லைல்ல, 279ஓட நிற்கிது ரிமைண்டர். அப்போ நமக்கு கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் இதான். ரிமைண்டர் வந்துருச்சு. ஸோ இது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகலை. அப்போ எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிற கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் தான் நமக்கு வேணும். ஸோ என்ன பண்ணால் போதும்? இந்த நம்பர் கூட 279 மைனஸ் பண்ணிட்டா போதும். அது கண்டிப்பாக எக்ஸாக்டாக 360 டிவிசிபிள் ஆகிற நம்பர் தான். அப்படி தானே தெரியல, நம்ம முன்னே செஞ்சோம்ல ஒரு எக்ஸாம்பிள் சின்ன நம்பரில். ஸோ அதான் செய்கிறோம். இப்போ நமக்கு அதை மைனஸ் பண்ணியிருக்கோம். 9,99,999 மைனஸ் 279. 279 மைனஸ் பண்ணல என்ன கிடைக்கும் பாருங்கள். 9 மைனஸ் 9 0, 9 மைனஸ் 9 0, 9 மைனஸ் 7 2, 9 minus 2 7, 9 9 9. அதான் 9,99,720. இதான் வந்துட்டு நமக்கு எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிற நம்பர் அந்த 3 நம்பர்ஸ்க்கும். ஓகே, அதான் நம்ம எழுதிருக்கோம். therefore the greatest 6 digit number exactly divisible by 360 is 360ல எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிற கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர் இதான். அப்போ நமக்கு அதுவே எழுதிருக்கோம். therefore அங்கே கொஸ்டினில் இருக்க அப்படியே எழுதுறோம். 9,99,720 கொஸ்டினில் இருக்கிறது. 720 is the greatest 6 digit number which is exactly divisible by 24, 15, 36. அதை எடுத்து எழுதுகிறோம். ஆனால் ஆன்சர் அப்போ தான் நமக்கு கன்க்ளூஷன் நல்லா இருக்கும். அதனால் நம்ம எடுத்து எழுதுகிறோம். ப்ரெசன்டேஷனுக்காக இதெல்லாம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறோம். இதான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர்னு எழுதுகிறோம். அந்த கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் தான் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிற நம்பர் இந்த 3 நம்பர்ஸ்க்கும் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். therefore 9,99,720 is greatest 6 digit number exactly divisible by 24, 15, 36. ஓகே, எப்பயுமே நம்ம ப்ரூவ் பண்ணுறது செய்கிறதுலாம் வந்துட்டு கன்க்ளூஷனை எடுத்து எழுதுனா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஆன்சர்லாம் டக்குன்னு நமக்கு பார்க்கலே தெரியும். ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு 7th sum completed. Next 8th sum. 8th sum என்னன்னா, what is the smallest number that when divided by 3 numbers such as 36, 35, 56 and 91 leaves remainder 7 in each case. What is the smallest number then when divided by 3? So smallest number divided இந்த 3 நம்பர்ஸ்க்கு smallest number எதுன்னு கேட்குறாங்க. அப்படினால என்ன தான் கண்டுபிடிக்கணும்? LCM தான். அங்கே அதுக்கு எதுக்கு டிஃபர் தெரியுதுல? சாதாரண கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா HCF, ஸ்மாலஸ்ட் நம்பர் லீஸ்ட் நம்பர்னு கேட்டாங்கன்னா LCM தான். அது வந்து 6 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் தானே. அது கொஸ்டின் கொஞ்சம் டிஃபர் புரிஞ்சுக்கணும். 7 சம்முக்கு இதுக்கெலாம். அப்போ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் வென் டிவைடட் பை 3 நம்பர்ஸ் சச்சஸ். இந்த 3 நம்பர்ஸ்க்குள்ள ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க, டிவைட் ஆகிற 3 நம்பர்ஸ்க்கும். ஸோ LCM தான் ஃபைன் பண்ணணும். LCM இப்போ நம்ம 7th சம்லேயே ஃபைன் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் சொல்யூஷன். LCM ஆஃப் 35, 56 and 91 எழுதுகிறோம். இது 3 சேம் டேபிள் வருது, 7th டேபிளில் வரும். அப்போ 7 5 சார் 35, 8 7 சார் 56, அதாவது 1 7 சார் 7, 8 9 21, 7 3 சார் 21. இது 3 வந்துடுச்சு. இப்போ நமக்கு 5 8 13 இருக்கா, 5 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 5 சார் 5,
இது ரெண்டு வராது, அதனால் 8 13 அப்படியே எழுதுகிறோம். பின்ன 8ங்கிறது 2 டேபிள்னு செய்யலாம். நமக்கு இங்கே எடுக்கிறது ப்ரைம் நம்பர் தான் எடுக்கணும். 8னா 8ன்னு போட்டு வச்சிடக்கூடாது, ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, இப்போ 2 டேபிளில் 1 2s are 2, 8ங்கும்போது 4 2s are 8, 13 அப்படியே எழுதுவோம். இன்னும் 4ங்கிறது 2 டேபிளில் செய்யலாம். 1 2s are 2, 2 2s are 4, 13 அப்படியே தான் எழுதணும். அடுத்து 2 டேபிள் பின்னையும் செய்கிறோம். 1 இந்த 1 அப்படியே எழுதுகிறோம். 1 2s are 2, 13 அப்படியே எழுதுகிறோம். அடுத்து 13 இந்த 1 1 அப்படியே எழுதுவோம். 13ங்கிறது 1 13s are 13. இப்போ எல்லாம் லாஸ்ட் 1 ஆயிடுச்சா? அப்போ இதுதான் எல்சிஎம். இது எல்லாத்தையும் எழுதி மல்டிப்ளை பண்ணணும், எல்சிஎம் கிடச்சிரும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் வென் டிவைடட் பை 3 நம்பர் சச் இஸ். ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டாங்க, அதில் என்னது ரிமைண்டர் வருதுங்கிறாங்க, லீவ்ஸ் ரிமைண்டர் 7. இது எல்லாத்துக்கும் ரிமைண்டர் 7 வருதுங்கிறாங்க. ஓகே, அப்போ 7 ரிமைண்டர் வரணும்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வந்து எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆர் நம்பர் தான் இது. 7 ரிமைண்டர் வரணும்னு சொல்லியிருக்காங்க, 7 ரிமைண்டர் வருதுங்கிறாங்க. 7 ரிமைண்டர் வரணும்னா என்ன பண்ணால் போதும், இது கூட ஒரு 7 ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம டிவைட் பண்ணல என்ன ஆகிடும், 7 பேலன்ஸ் வந்துடும், ரிமைண்டர் வந்துடும். புரியுதா? கொஸ்டினில் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் வென் டிவைடட் பை 3 நம்பர்ஸ் சச் அஸ் 3 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த 3 நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே கரெக்டாக டிவிசிபிள் ஆகிற ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைச்சிடும். ஆனால் இங்கே கரெக்டாக டிவைட் ஆகிற நம்பர் கேட்கல, அதில் லீவ்ஸ் ரிமைண்டர் 7 லீவ்ஸ் பண்ணுது, ரிமைண்டர் வந்து 7 வருது அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு டிவைட் பண்ணையில் அந்த எல்சிஎம் கிடைக்கிறது வந்துட்டு எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிற ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். ஆனால் ரிமைண்டர் 7 வரணும்னா என்ன பண்ணணும், அந்த கிடைச்ச ஆன்சர் கூட ஒரு 7 ஆட் பண்ணி எழுதினா தான் அது டிவிசிபிள் ஆகல 7 ரிமைண்டர் வரும். அதுதான் இங்கே செய்ய போகிறோம். அப்போ நமக்கு எக்ஸாக்டாக அந்த 3 நம்பர்ஸ்க்கு டிவிசிபிள் ஆகிற நம்பர் எது, 3640. ஆனால் இதில் 7 ரிமைண்டர் வருது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணால் போதும், இது கூட ஒரு 7 ஆட் பண்ணிட்டா போதும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். 3640 இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 35 56 91. என்ன நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோமா? அப்போ இது மூணுக்குமே எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிற நம்பர் இது. ஆனால் அவங்க 7 ரிமைண்டர் வரணுங்கிறாங்களே, ஸோ என்ன பண்ணால் போதும், இது கூட ஒரு 7 ஆட் பண்ணால் போதும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். therefore the smallest number கொஸ்டினில் இருக்கிறது தான் அப்படியே எழுதுகிறோம் பாருங்க. the smallest number that when divided by 35 56 91 leaves remainder in each case. அதில் லீவ்ஸ் ரிமைண்டர் வருதுன்னு சொன்னனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது கூட 7 ஆட் பண்ணோம், அப்போ தான் நமக்கு ரிமைண்டர் வரும். டிஃபர் புரியுதுல? அப்போ 3640 ப்ளஸ் 7, அப்போ என்ன ஆகிடும், 3647. இதான் ஆன்சர். ஓகே, எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிறது கிடச்சிரும். ஆனால் அவங்க 7 ரிமைண்டர் வேணும்னா இது கூட ஒரு 7 எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அது ரிமைண்டராக வரும். அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு 7 ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எழுதுறதுல இப்போ நீட்டாக எழுதணும். ஓகே, இப்போ 8th sum completed. Ninth sum. Find the least number that is divisible by the first 10 natural numbers. Find the least number. Least number நாலும் என்னதான், LCM தான். Find the least number that is divisible by the first 10 natural numbers. That is divisible by the எது எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கல, டிஃபர் புரியுதுல கொஸ்டின். Find the least number that is divisible by the first 10 natural numbers. அப்போ 10 natural numbers என்னது, 1 to 10 வரைக்குள்ள நம்பர்ஸ்க்கு least LCM ஃபைண்ட் பண்ணணும். அப்போ அதான் இங்கே எழுதியிருக்கோம் சொல்யூஷன். LCM of 1 2 3 4 5 6 7 8 9 10 இது எல்லாத்துக்கும் LCM ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம 2 டேபிள்லேருந்தே செய்யலாம். இந்த 1 அப்படியே எழுதுவோம். 2 டேபிளில் 1 2s are 2, 3 அப்படியே தான் எழுதணும். 4ங்கிறது 2 2s are 4, 5 அப்படியே எழுதணும். 3 2s are 6, 7 அப்படியே எழுதணும். 4 2s are 8, 9 அப்படியே எழுதணும். 5 2s are 10. பின்னே வந்துட்டு இந்த 2 இருக்க 2 டேபிளே செய்யலாம். ஃபுல்லாக 1 வரணும். இந்த 1 அப்படியே எழுதுவோம், 1 அப்படியே எழுதுவோம், 3 அப்படியே எழுதுவோம். 2ங்கிறது 1 2s are 2, 5 இப்போ நமக்கு அதே போல் தான். இப்போ 3 பண்ணையில் 1 1 3ங்கும்போது நமக்கு 3 டேபிள் பண்ணையில் 1 3s are 3, இந்த 1 5 அப்படியே எழுதணும். 1 3s are 3, 7 அப்படியே தான் எழுதணும். 1 அப்படியே தான் எழுதணும். 9ங்கும்போது 3 3s are 9, 5 அப்படியே தான் எழுதுவோம். பின்னே இது 3 டேபிளில் பண்ணலாம். ஃபுல்லாக 1 வர வரைக்கும் செய்கிறோம், அவ்வளோதான். இந்த 1 1 1 1 அப்படியே எழுதுவோம். 5 அப்படியே தான் எழுதணும். ஏன்னா 3 டேபிளில் வராதுல. 1 அப்படியே தான் எழுதணும். 7 அப்படியே தான் எழுதணும். 1 அப்படியே தான் எழுதணும். 3ங்கிறது 1 3s are 3, 5 அப்படியே தான் எழுதுவோம். நீங்கள் என்ன இருக்குது, 5 7 தான் இருக்குது. ஸோ 5ல் பண்ணையில் இதெல்லாம் 1 வந்துடும். 1 5s are 5, இங்கே 7 மட்டும் வரும், மற்றதெல்லாம் 1 ஆகிடும். 7 டேபிள் பண்ணையில் எல்லாமே 1 ஆயிடுச்சு. ஸோ இதான் எல்சிஎம். இது எல்லாத்தையும் நம்ம எழுதி அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எல்சிஎம் கிடச்சிட்டோம். ஸோ அதான் ஆன்சர். 9th sum completed. இப்போ இந்த எக்ஸசைஸில் 9 sums கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.